அண்ணாமலை போன தடவை பாமகவை அந்த பக்கம் கொண்டு போய் உனக்கு மந்திரி பதவி தருகிறேன், பணம் தருகிறேன், எல்லாம் தருகிறேன், வழக்குகளை அமைக்க கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுகிறோம், நீங்கள் இந்த பக்கம் வாருங்கள் என்றால் அதிமுகவோடு பேசி முடிந்து விட்ட பேச்சை உடைத்து தகப்பனாரை விட்டுவிட்டு இவர் செய்ததற்கு பிறகு அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் 10 எம்பி வந்திருப்பான் அதிமுகவுக்கு, 3 எம்பி பாமகவுக்கு வந்திருப்பான். 13 எம்பி வந்திருந்தால் திமுகவினுடைய பலம் உடைபெற்றிருக்கும். 40க்கு 40 என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது அண்ணாமலை. அவர் என்ன செய்தார் என்றால் ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்த முயலாமல், அவரை எதிர்த்து அவரை பலவீனப்படுத்தி ராவண ஆட்சியை வீழ்த்துவதற்கு முயலாமல் இன்னொரு சகோதர கட்சி இருக்கிறது அதை பலவீனப்படுத்துவதற்கு முயன்றார். இதை பலவீனப்படுத்தி அந்த இடத்துக்கு தான் வருவது என்கின்ற மட்டமான ஸ்ட்ராட்டஜி, உத்தி. அந்த உத்தியின் காரணமாக எடப்பாடி கொஞ்சம் தடுமாறி விட்டார். ஆனால் நீ மோடிக்கு எண்ணிக்கை தேவைப்படுகின்ற காலத்தில் ஒரு 15-13 எம்பிக்கள் இங்கிருந்து போய் அவருக்கு கை கொடுப்பதற்கு பதிலாக நீ ஸ்டாலினை வளர்த்து விட்டாய். ஆகவே உங்களுடைய அரசியல் தப்பான அரசியல். எதிரியை வீழ்த்துவதற்கு பதிலாக நமக்கு துணை நிற்க வேண்டிய ஒருவனை மாற்றானை, 2வது கட்சியை பலவீனப்படுத்தக்கூடாது, முதல் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும். அந்த தப்பை அவர் செய்தார். விஜயகாந்த் ஒரு முறை தனி கூட்டணி வைத்து, 3வது கூட்டணி வைத்து அவர் ஒரு முறை இந்த தவறை செய்தார். இப்பொழுது மீண்டும் விஜய் இந்த தவறை செய்ய போகிறார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.